தெரிஞ்சேடு நான் விளாடி உங்களுக்கு விளாடவே தெரியாது நான் விளாட சொல்லி தரேன் சரியா என்னதியா நீ பாடலாடி வேலை இரு விளாடு தம்பி கொஞ்சம் நீங்க அவன் இருக்கட்டு நீ பாடலாம் நம்ம கஞ்சிங்கரை விளாடுவோம் கஞ்சியும் எல்லாம் பொண்ணு விளாடிய விளாட்ல அதான் தீர விளாடாது நாங்க பயிலுவோம் நாங்க இதான் விளாடுவோம் நீ பொண்ணா இருந்து தனியா போய் கஞ்சியும் கரையை வச்சு விளாடு போறேன் இப்போ ஒரு வழியா இடத்த கண்டுபிடிச்சாச்சு ஒரு ஆளுலையும் காணக்குள்ளியே இத்தூல விசாரிச்சான்னு பார்த்தா 5-6 பிள்ளையா இருக்கு குழந்தையும் தெய்வம் ஒண்ணு வெளியே பிள்ளைகள்கிட்ட கேட்டா தெரியும் கேட்டு பார்ப்போம் லே இதொன்று விளாட நான் பின்ன கிரிக்கெட் விளாடுவோமா நீ கிரிக்கெட் விளாட பந்தாண்டவன பைசா இல்லை அதான் இது விளாட வந்தோம் அப்படி உண்டு நான் அப்பா பாக்கெட்ல 2 போய் 50 ரூபா எடுத்துட்டா பந்தாண்டி நம்ம விளாடுவோம் சரியா பந்து அன்றைக்கு முட்டாய் மாதிரிங்களா முட்டாய் விட பைசா ஆக்கலாம் ஓ சரி பின்ன அது வரை இது விளாடுவோம் வேற வழி இல்ல இது பாருங்க வேற விளாடுவோம் வேற விளாட பந்தாண்ட பைசா ஒன்றும் இல்லை உன் அப்பா பாக்கெட்ல பைசா இருந்தா நம்ம பந்தாண்டி விளாடுவோம் சரி பிள்ளைகளே உங்களுக்கு சைஜு நேரம் தெரியுமா சைஜு மற்ற சுள்ளையில இருக்கான் தெரியாது சைஜுவ ஒருவேளை முட்டாய் மாமா இருக்குமா முட்டாய் மாமாக்கு வேற அப்படிதான் வரும் ஓ முட்டாய் மாமாயா அந்த நான் அடிக்கடி வந்து முட்டாய் வந்துட்டு போவோம் டெய்லி முட்டையில வந்து கொடுக்கேன் இப்போ நல்ல பயிர் உங்களுக்கு டெய்லி முட்டை தரும் அப்படிதானா டெய்லி எங்க முட்டாய் தரேன் சைடு கேண்டியில மிச்சம் உண்டை கொண்டு வந்துட்டு போவேன் அடுத்த அண்ணொரு நாள் லெவரோட பிரச்சனை என்ன தலைக்குள்ள இத்திரை குள்ள முட்டாய் ஒன்று வந்தாயில ஓ சிலுக்கு முட்டாய் வா வா ஓ சரி என்ன செய்யணுமா ஒன்னும் செல்லண்டாம் பிள்ளை அந்த பயில்கிட்ட காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போயிடுங்க காசி ராமேஸ்வரம் போக மாட்டேன் அந்த அண்ணன் சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கேன் பெண்ணு கட்டவுக்கு என்ன உண்டை ஒன்று பார்த்து சொல்லிங்களா வா வா சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு